பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நேசரின் அனுதின சத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கனிகள் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கனி கொடுக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இந்த 3வது நாள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகையின் நிறைவு நாளிலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவனானவர் நிரப்பி நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீர். நீர் பேசுகிற தெய்வம். நீர் முகமுகமாய் இருதயத்தோடு கூட என்னுடைய ஆழ் மனதோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பேசுங்க, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆமென். நாம் செய்திக்கு நேரம் கடந்து செல்வோம். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை நாம் கவனிக்கணும். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்குடைய செய்தியினுடைய தலைப்பே நம்ம கனி கொடுக்கிறவர்கள் தான். ஹல்லேலூயா. எப்படி நாம் கனி கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கனி கொடுக்க முடியும் என்பதை யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் அநேக வார்த்தைகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி. ஆமென். முதல்ல என்ன சொல்றாரு? நான் திராட்சை செடி. அப்படிப்பட்ட திராட்சை செடியாய் இருக்கிற என்னிலே நீ என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. வசனம் அது எப்படிப்பட்டது தெரியுமா? இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்குமாம். அது ஒருபுறம் மாத்திரம் பாலிசாக தேய்த்து விட்டு போகிற வசனம் அல்ல, மாறாக 2 புறமும் நம்மை பரிசோதித்து தேவனுக்கு உகந்த காரியங்களிலே நம்மை நடத்துகிற வசனத்தை தான் இன்னைக்கு நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம். இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிற வசனம். இந்த வசனம் நம் ஆத்துமாவை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிற ஒரு வசனமா இருக்கிற எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அதன் நன்மையான காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு கற்பித்து தருகிற நம்மிடத்திலே காணப்படுகிற தீமையான காரியங்கள் நாம் ஏற்றுக்கொண்டு அதை விட்டு ஒழிந்து நாம் செயல்படுகிற பொழுது நாம் நிச்சயமாய் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். Acts chapter 4 verse number 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஆமென். முதல் குறிப்பு, வசனத்தின் மீது வாஞ்சியாருங்க, நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்ற? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவங்க ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. கூடி இருந்து என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணுகிறாங்க. ஜெபம் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். இறங்கி வந்த பொழுது அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? தேவ வசனத்தை தைரியமாய் எடுத்து அநேகருக்கு சொன்னாங்க. ஆமென். கொஞ்சம் கையை உயர்த்தலாம் எல்லாரும். ஆமென். நான் ஒன்னு சொல்ல போறேன், எல்லாரும் அப்படியே கையை உயர்த்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து தேவ வசனத்தை தைரியமாய் போய் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட கண்கள் என்னிடத்தில் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவ வசனத்தை நீங்க தைரியமாய் நீங்க சொல்லுகிற பொழுது பரலோக மகிமை அடையும். எங்க பரலோக மகிமை அடைகிறது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களை குறித்து பார்க்கிற பொழுது திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 1வது சங்கீதத்துல
1 முதல் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வது வாய்க்கும் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள். யார் செய்கிற காரியம் வாய்க்கும் தெரியுமா? இந்த கர்த்தருடைய வசனத்தை தன்னுடைய இருதய பலகைகளை எழுதி வைத்துக் கொண்டவர்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். ஆமென். சில நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம், சில நேரங்கள்ல செயல்படுவோம், ஆனா காரியம் வாய்க்காது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருப்பார் நீ அதை செய்யாதன்னு சொல்லியிருப்பார். ஆனா நம்ம என்ன செய்வோம்? போனா அந்த காரியம் நடந்துருமே என்று சொல்லி உலக சிந்தையோடு கூட நாம் கடந்து போகிற பொழுது அந்த காரியம் வாய்க்காமல் அது தடைபடுகிறது. ஆனா ஒரு மனுஷி கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது அவங்க எங்க போனாலும் சக்சஸ் தான். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் ஆசீர்வாதம், எதை தொட்டாலும் ஆசீர்வாதங்களை தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வசனத்தின் மேல் நீங்களும் நானும் வாஞ்சியா இருக்க வேண்டும். வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும், விடுதலையாக்கும். வசனம் நம்மை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பன் சிறுபிள்ளையில் இருக்கும்போது எனக்கு சொன்னாங்க, என்னன்னா இந்த வேத புஸ்தகத்தை நீ சுமந்தினா இந்த வேத புஸ்தகம் உன்னை சுமந்து கொண்டு செல்லுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக தேசங்களுக்கு கடந்து சொல்லுகிறேன், அநேக சபைகளுக்கு கடந்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து வருகிறேன். காரணம் என்ன? இந்த வசனத்தை படித்ததுனாலதான். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் 1-2 பேர் இருக்கிறீங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். பெற்றோர்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். என்னன்னு சொன்னா, நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிற மாத்திரத்துல காலையில வசனம் சொல்லலைன்னா எங்களுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு எத்தனையோ நாள் பட்டினியா போயிருக்கிறோம். திரும்ப வந்து அதே வசனத்தை படிப்பிச்சு ஒப்பிச்சா மாத்திரம்தான் எங்க வீட்டில் ஆகாரம் தருவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்க்கப்பட்டதினால இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ஊழியக்காரன் நிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சிறு பிராயத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஃபீடிங் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகளும் சரி நீங்களும் சரி கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஒரு மரம் அதனுடைய கனியினால் அறியப்படும். அப்ப பிள்ளைகள் நிமித்தமாய் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வசனத்தின் மீது வாஞ்சியா இருங்க. பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில நீங்க நடத்துங்க. அப்பதான் அந்த மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்ப பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நீங்க நடத்துவீர்கள் என்று சொன்னால் உங்கள் மரம் சரியான கனிகளை கொடுக்கும்படியாக அது ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, சில நேரங்களில் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வசனம் எனக்கு புரியல, எனக்கு டீச் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அருமையாய் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இடத்துல நீங்க நம்பிக்கையுள்ளவர்களாய், ஆண்டவரே நானும் கனி கொடுக்கணும், ஆனா எப்படிப்பட்ட கனி கொடுக்கணும் என்று எனக்கு தெரியல, ஆனா இந்த நாளிலிருந்து இந்த வசனத்தை நான் அநேகருக்கு போதித்து அவர்களை கிறிஸ்துவண்டை ஆதாயப்படுத்துகிற ஒரு நற்குல கனியாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது காரியம், நம்முடைய நற்குணத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 6வது வசனங்கள் வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் கற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இங்க எழுதின நிருபத்துல பவுல் அழகா என்ன குறிப்பிடுகிறாரு? இந்த உலகத்துல நாம் எப்படி இருக்க கூடாது என்பதை அருமையாய் குறிப்பிட்டு விட்டார்.
தற்பரியம் கூடாது, அகந்த கூடாது, கீழ்ப்படிதல் இல்லாம நம்ம இருக்க கூடாது, மாத்திரமல்ல துணிகரமாய் நம்ம செய்யக்கூடாது. சோதரர், இப்படி பல காரியங்களை இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே நமக்கு குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பரிசுத்தமாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள ஒரு காரியம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்னா பரிசுத்தமான காரியங்களை தான் அது செய்யும். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஓரத்துல இருந்தாலும் நாம் கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அல்லேலூயா. எங்க வீட்டுல ஒரு தென்னை மரம் இருந்தது. ஸ்தோத்திரம். நாங்க அதை என்ன செய்தோம், முன்பகுதியிலிருந்து வேர் நல்ல ஆழமா வேரோட தோண்டி ஒரு 30-40 பேர் என்ன செய்தோம், தோண்டி எடுத்து பின்பகுதியில வச்சோம். பின்னாக ஒரு எக்ஸ்டென்ஷன் மறுபடியும் அந்த மரத்தை தோண்டி இன்னொரு இடத்துல நாங்க நட்டு வச்சுட்டோம். இப்ப முதல்ல இருந்த இடத்துல அந்த தென்னை மரம் கிட்டத்தட்ட ஒரு 300 காய்களை கொடுத்து கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம். இரண்டாவது இடத்துல அதை கொண்டு போய் வைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா 100 காய் தான் கொடுத்துச்சு. ஸ்தோத்திரம். இப்ப மூன்றாவது இடத்துல அதே தென்னை மரம் நட்டு வைக்கப்பட்டிருக்குது உண்மை. ஆனா கனி எவ்வளவு கிடைக்குது? வெறும் 20 கனி 30 கனி இவ்வளவுதான் கிடைக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போஷாக்க சத்துரு மாத்திட்டான். அல்லேலூயா. நம்ம எங்க ஆண்டவர் நமக்கு நல்ல போஷாக்கை கொடுக்கிறாரோ அங்க நம்ம நல்லா வளருவோம். அல்லேலூயா. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, காம்ப்ளான் வளர்ந்தா குடிச்சா நல்ல உயரமா வளர்ந்தாரலாம். ஸ்தோத்திரம். ஆனா வேத வசனத்தை நீங்கள் பருக 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 நல்ல கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. வேத வசனம் இல்லாத வாழ்க்கை வீணான வாழ்க்கை. வேத வசனம் நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நற்குணசாலிகளாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. வாசிங்கள் எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நல்ல வசனத்தை தான் கொடுத்தேன், நீ நல்ல போஷாக்கா வளரும்படியான வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்படுது. ஆனா ஓ வாழ்க்கை எப்படி திசை மாறிடுச்சு அப்படின்னா கேட்க கூடாதவருடைய வார்த்தைகளை கேட்டதினால, ஆமென், நடக்கக்கூடாத காரியங்களில நடந்ததினால ஆகாத கொடிகளாய் நாம மாறி போயிட்டோம். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்கிற பொழுது தகப்பன் ரொம்ப துக்கப்படுவார். ஸ்தோத்திரம். நம்ம சரியா ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். காலையில என் பிள்ளை நேரம் ஜெபத்துல நேரம் வந்திருக்கணுமே, ஏன் இன்னைக்கு வரல? ஏதோ பிரச்சனை. சில நேரம் ஓடி வந்து பலவீனமா இருக்கிற பொழுது நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார். அதே நேரத்துல நம்ம ஒருவேளை உலக பிரகாரமா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம்னு சொன்னா வந்து தட்டி எழுப்பாரு, என்னம்மா இன்னும் ஜெபம் பண்ணல அப்படின்னு. அல்லேலூயா. அது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? ஆமாம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, காலையில நீங்க ஜெபம் பண்ணுங்க. நற்குல திராட்சை செடியாய் கர்த்தர் நம்மை நட்டிருக்கிறார். ஆனா நம்மளோ ஆகாத காட்டு செடியுடைய விஷத்தன்மை நமக்குள்ள வந்துச்சு. என்ன காரணம்னா வேதத்தை விட்டு சத்ருவானவன் நம்மை விலக்கிட்டான். நீ ஆண்டவருடைய வேதத்தை தேடாத, அதிகாலையில ஜெபம் பண்ணாத, கொஞ்ச நேரம் தூங்கு, இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கிக்க, இன்னும் உனக்கு டயர்டா இருக்கும், நல்ல வேலைகளை செய்யணும், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டணும் வண்டிய, பல காரியங்கள் உண்டு, நீ கொஞ்ச நேரம் உறங்கிக்கொள் என்று சொல்லி பிசாசானவன் நம்மை விளக்கினது நிமித்தமாய் நாம் காட்டு செடிகளாய் மாறி போனோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 52வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். நீங்க ஆண்டவருடைய கிருபையை நீங்க நம்பி இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்ன சங்கீதம் 92:3 வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு தோட்டத்துல கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறாருன்னா அங்கு வந்துதான் உங்களை தேடுவார். நீங்க இந்த தோட்டத்துல நாட்டப்பட்டுச்சு இன்னொரு இடத்துல போய் ஆண்டவர் போய் என்ன செய்ய மாட்டார்? உங்களை தேட மாட்டார். அப்ப எந்த இடத்துல தோட்டத்தை மரத்தை நட்டி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஓடி வந்து என்ன செய்வாரு? ஐயோ இந்த மரம் கொஞ்சம் காஞ்சி கிடக்கு, கொஞ்சம் நீர் பாய்ச்சுவோம்,
கொஞ்சம் உரமிடுவோம், கொஞ்சம் கொத்தி விடுவோம், அதுக்கு நல்ல வசனங்களை போடுவோம், எருவை போடுவோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வசனம் கிடைக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டுவிட்டு இந்த காதுகளுக்கு இனிமையாய் தோன்றுகிற வேறு இடங்களுக்கு நாம் செல்லுகிற பொழுது நாம் தேவனை விட்டு விலகி போய் விடுகிறோம். அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய கனிகள், ஆமென், அது எப்படிப்பட்ட கனிகளாம்? ஆகாத கனிகளாம். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நற்குணத்தை காத்துக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கம் முடித்த பிற்பாடு ஒரு பெரிய கொள்ளைக்காரன் அவரிடத்துல ஓடி வந்தானாம். ஐயா, என்னோடு கூட வாரும் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு சென்றார். போன பொழுது அந்த ஊழியக்காரரை முதல் அறையில கூட்டி கொண்டு போகிற பொழுது நிறைய எலும்பு கூடுகள் காணப்பட்டதாம். ஐயா, இத்தனையும் நான் செய்த கொலைகள் என்று சொன்னானாம். உன் இயேசு என்னை மன்னிப்பாரா என்று சொல்லி கேட்டாராம். ஆம், என் இயேசு உன்னை மன்னிப்பார். அடுத்த அறைகளுக்கு கொண்டு போய் இருக்கிறார். அந்த அறையிலே ஏராளமான வைரங்களும் பொன்னும் வெளியுமாய் குவிக்கப்பட்டிருந்தது. ஐயா, பாருங்கள், இது அத்தனையும் நான் கொள்ளையடித்து வந்த காரியங்கள். இயேசு என்னை மன்னிப்பாரா? ஆம், மன்னிப்பார். அடுத்த அறை கூட்டி கொண்டு போனாலாம். அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் கொலையுறும் குற்றீருமாய் ஆகாரம் கொடுக்காதபடிக்கு அநேக சூழ்நிலையில பட்டினி போட்டு அவர்களை மரணத்துக்கு தருவாய்க்கு ஒப்பு கொடுத்து அந்த சூழ்நிலையிலே, ஐயா, இவர்களை பாரும், இப்படிப்பட்ட கொடிய பாவத்தை செய்து என்னை உங்கள் இயேசு மன்னிப்பார் என்று சொன்ன பொழுது, ஆம், உன்னை மன்னிப்பார் என்று சொன்னாராம். அந்த இடத்திலே அந்த மனிதன் முழங்கால் படிட்டு, நீங்க ஆராதிக்கிற தேவன் என்னை ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனுக்குள்ள கெட்ட குணம் இருந்தது. ஆனா அந்த குணம், அது இயேசுடைய வார்த்தை வருகிற பொழுது அவன் நற்குணசாலியாய் மாறுகிறான். அல்லேலூயா. அந்த நற்குணம் இன்னைக்கு உங்களிடத்துல என்னிடத்துல காணப்பட வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் என்னைக்கு நாம் மாறுகிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கனிகளை நாம கொடுக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. வசனம் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. நீங்க போகும்போது வசனத்தை சொல்லிக்கொண்டே போங்க, வருகையில வசனத்தை சொல்லிக்கொண்டே போங்க. வீட்டுல பெண்கள்லாம் நிறைய இருக்கிறீங்க, வேலை செய்து கொண்டே இருக்கும் போது சத்தமா பாடல் படிங்க, நல்ல வசனங்களை சொல்லிக்கொண்டே இருங்க. ஏன்னா பரலோகம் கேட்கணும். பரலோகம் கேட்கணும்ல, பிசாசும் கேட்கணும். பிசாசு நடுங்குவான். எதுக்கு தெரியுமா நடுங்குவான்? வசனத்துக்கு அவன் நடுங்குகிறவனாய் காணப்படுகிறான். இயேசுவை உப்பரிகளை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு சொல்லுங்க, இங்கிருந்து தாள குதியும் என்று சொல்லுகிறான். அப்ப ஏசப்பா சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. அந்த வசனத்தை சொன்னவனே அவன் விட்டுட்டு கடந்து போயிட்டான். ஒன்று சொல்லுகிறேன், நீங்க தேவனுடைய வார்த்தையை உங்களை இறுதிய பலகையில நீங்க எழுதி வைக்கிற பொழுது நல்ல கனிகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். வசனம் இல்லைன்னு சொன்னா கனி வராது. அந்த வசனம் என்கிற அந்த எரு, அந்த ஆகாரம் நமக்கு போட்டுக்கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க ஒரு மரத்தை வச்சுட்டு தண்ணி ஊத்தாம இருங்க, அது என்ன செய்யும்? கொஞ்ச நாள்ல வாடி போயிடும். அப்ப வாடி போயிடுச்சுன்னா அதை மறுபடியும் என்ன செய்ய முடியாது, அதை நம்ம புதுப்பிக்க முடியும். இன்னைக்கு வெயில் காலமா இருக்குது. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் வாடி போயிடுச்சு. ஸ்தோத்திரம். நான் எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் அந்த செடிகள் எல்லாம் வாடிக்கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில செடிகள் வேரோடு பட்டு போயிட்டு, அடிக்கிற வெயில் எல்லாம் வெளியில தான் இருக்கு, குரோட்டன்ஸ் எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு பட்டு போயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவ வசனம் இருக்கும் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் தப்பாமல் நாம் கனி கொடுப்போம். அல்லேலூயா. ஒரு சீசன் மாத்திரமல்ல, நல்ல தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற சில பேர் சொல்லுவாங்க, ஐயா, சர்ச்சில் இருக்கவன் நல்லா ஆடி பாடி துதிக்கிறேன், ஆனா வீட்டுக்கு போனா என்னால ஜெபிக்க முடியல, என்னால துதிக்க முடியல, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்க தப்பாமல் கனி கொடுக்கணும்னா அந்த வசனத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நற்குணத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. மூன்றாவது காரியம், வெளிப்படுத்தலின் விசேஷம் 22வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். ஆனால் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. ரெண்டு காரியம் நம்ம கிட்ட வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவுதானா? நம்மள அநியாயம் செய்கிறோமா? இல்ல, நம்மள நீதியுள்ளவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய நீதியை நடப்பிக்கும்படியாக, அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்கே ஆமென் சோதரன் யோவான் எழுதின இந்த காரியத்தை பார்க்கிற பொழுது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும்.
ஆமென். மற்றவங்கள அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கணுமா? நீதியுள்ளவர்களாய் இருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்கள்ல சில சொல்லுவாங்க, கொஞ்ச நாள்ல நல்ல ஆண்டு தரிசனம் கொடுத்தார், ஆனா இன்னைக்கோ தரிசனம் வரல, ஏன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா பிசாசு அவங்கள ராங் லீட் பண்ணியிருப்பான். ஸ்தோத்திரம். நீ காலையில இருந்து ஜெபம் பண்ணாதப்பா, வேதத்தை வாசிக்காதப்பா, அதை தியானம் பண்ணாதப்பா, நீ கனி கொடாம இப்படியே இரு, இது நல்லா இருக்கும் என்று சொல்லி ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமாய் நாம் மாற வேண்டும். நீதி செய்கிறவர்களாய் மாறுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம பரிசுத்தமாகணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், பரிசுத்தம் வந்துருச்சு, பரலோகம் போக முடியுமானா? முடியாது. ஏனென்று சொன்னால் எவ்ரிடே, ஈச் அண்ட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள்ளாய் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாய் தேவனுடைய குழந்தைகளை போல மாறினால் ஒழிய அந்த பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் மாற முடியாது. ரோமருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நீங்களும் நானும் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டால் மாத்திரமே நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஒரு சித்தம் இருக்கும், ஜென்ம சித்தம், சுய சித்தம், இதை செய்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம பிரெயின் சொல்லும், 6வது அறிவு சொல்லும். ஆனா அதை காட்டிலும் தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவரே, இதை செய்தால் இது நலமா இருக்குமா என்று நீங்கள் என்றைக்கு தேவனிடத்துல கேட்டு செய்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. கோரேசை குறித்து பார்க்கிறோம், அவன் தேவனுக்கு பிரியமானதையெல்லாம் செய்வானா? தேவனுக்கு பிரியமானதை நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், உமக்கு பிரியமா இருக்குமோ, உமக்கு உகந்த காரியமா இருக்குமோ? என்னுடைய சித்தம் வேண்டாம், என்னுடைய காரியமாய் வேண்டாம், நீர் என்னை எப்படி நடத்துகிறீர் என்று சொல்லி அதன்படி நாம் செயல்படுகிற பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவானாம், அந்த ஜீவனை வெறுக்கிறவன் என்ன செய்வான்? நித்திய ஜீவ காலமாய் அதை காத்துக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். நம்ம ஜீவனை வெறுக்கணும். அவன் நம்முடைய விதையானது இந்த பூமியில விதைக்கப்படுகிற பொழுது, அந்த கோதுமை மணியானது இந்த பூமியில விதைக்கப்படுகிற பொழுது என்ன செய்கிறது? மிகுந்த பலனை கொடுக்கிறது. அப்படியாக தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சுவிட்சர்லாந்தோ அர்ஜென்டினாவோ என்று நினைக்கிறேன், பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா விதைகளையும் என்ன செய்திருக்கிறாங்க? அவங்க ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறாங்க. எத்தனையோ -°C அதை ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை உலக போர் அது பிற்பாடு தேசம் எல்லாம் நாசமாயிட்டு சொன்னாலும் அந்த விதைகளை மறுபடியும் எடுத்து என்ன செய்யலாம்? மறுபடியும் விவசாயம் செய்யலாம் என்பதற்காக அப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறாங்க. ஒரு உலகத்தானே வருங்காலத்துக்கு இப்படி அநேக யோசனையோடு கூட செயல்படுவான் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எவ்வளவு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படி, போய் உன் சகோதரரையும் ஆயத்தப்படுத்து. அப்ப நாம ஆயத்தப்படாம மற்றவர்கள் ஆயத்தப்படுத்த முடியாது. நாம நல்ல கனி கொடுக்காம நீ நல்ல கனி கொடு, வசனத்தை கேள், வசனத்தின்படி வாழ் என்று சொல்ல முடியாது. நாம் வசனத்தின்படி நடந்தால் மாத்திரமே நம்மை பார்த்து அவர்களும் என்ன செய்வார்கள்? இந்த பாதை ஜீவ பாதை, இந்த பாதையில நல்ல தண்ணீர் உண்டு, இந்த ஜீவ நதியை நானும் பருகினால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நம்மையும் தேடி நம்மையும் பின்பற்றி தேவனை பின்பற்றுகிறவாய் மாற்ற கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த உலகத்திலே நாம் பாவம் செய்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். ஆனா கர்த்தரிடத்துல வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. மகதலேனா மரியாளை பார்க்கிறோம், அவள் பாவியான ஒரு ஸ்திரீ. எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின்படி கல் எடுத்துக்கொண்டாங்க. ஆனா எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்துட்டு, ஆண்டவரே, இவள் நியாயப்பிரமாணத்தின்படி பிடிக்கப்பட்டிருக்கிறாள், இதோ மோசே எங்களுக்கு சொல்லி இருக்கிறான், நாங்கள் கற்களை இருந்து இவளை கொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசு குனிந்து தரையில எழுதினார். எழுதிட்டு சொன்னாரு, முதலில் உங்களில் பாவம் இராதவன் எவனோ அவன் முதல் இவள் மேல் கல்லறியட்டும் என்று சொன்னார். உடனே அங்கு வசனம் சொல்லுகிறது, அங்கு இருந்த பெரியவர் முதல்
சிறியவர் வரைக்கும் போய்விட்டாங்களாம். அப்ப எல்லாருக்குள்ளே பாவம் இருந்து நல்ல கனி கொடுக்க முடியாதபடி காணப்படுகிறது. உலகத்துக்காக ஒரு பசுத்தோல் போத்திய பிள்ளைகளை போல் நாம் காணப்படக்கூடாது. வேதத்தின்படி அது நம்மை உணர்த்துகிற காரியங்களை உணர்த்தி அதன்படி நாம வாழணும். ஆண்டவரே இதை மன்னிங்க என்று சொல்லி அதன்படி நம்ம ஏற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசு சொன்னார் வெள்ளத்துல, போ இனி பாவம் செய்யாது. அந்த ஒரு வார்த்தை அவருடைய மொத்த வாழ்க்கையை மாற்றிச்சு. அது வரைக்கும் பாவத்துல கிடந்த மகள், அது வரைக்கும் வேதனையில தத்தளித்துக் கொண்டிருந்த மகள் அவருடைய வாழ்க்கையில பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த சந்ததியாய் மாறும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிற பொழுது நம்முடைய இருளை ஆண்டவர் நீக்குகிறார். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நீங்களும் நானும் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் கனி கொடுக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென். கனி கொடுக்கிறவங்க தானே நம்ம. ஆமென். அவ்வளவுதானா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கனி கொடுக்கிறவர்கள் என்ற விசுவாசம் நமக்குள்ள வரணும். நம்மை முதல்ல நம்பணும். விசுவாசம் என்ன தெரியுமா செய்வான்? நம்ம காதுல சொல்லுவான், நீ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ற, உன் காரியம் மாறவே இல்லை பாரு, எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போற, உன் காரியம் ஒண்ணு மாறல பாரு, ஆண்டவர் உன்னை கைவிட்டான்னு பிசாசு சொல்லுவான். என்ன செய்யணும்? அவனுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. மாறாக, ஆண்டவரே இந்த பிசாசை இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன், அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லிட்டு என்ன செய்யணும்? விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அதனால விசுவாச மார்க்கத்தார இருக்கும்படி ஆபிரகாமுடைய சந்ததியிலே கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு நாமும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறோம். வேதம் சொல்லுங்க, அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்க கூடாது இருந்தது. அவ்வளவு திரளான ஆஸ்தியுடையவனாய் இருந்தான். ஏன்? அவன் கனி கொடுக்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், அவன் நற்குல திராட்சை செடியாய் மாறினான். அல்லேலூயா. கனிதர திராட்சை கொடியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த நாளிலே, இந்த பண்டிகை நிறைவு நாளில் நாங்க வந்திருக்கிறோம். ஆமா, நாங்க நல்ல கனிகளை கொடுக்கும்படி எங்களை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றீங்களோ ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கிற மனுஷன் தோற்று போக மாட்டான். ஆமென். ஜெபிக்கிற மனுஷன் வெட்கப்பட மாட்டான். ஜெபிக்கிற மனுஷன் எந்த இடத்தில் அவமானம் அடைய மாட்டான். ஜெபிக்கிற மனுஷன் உயர்த்தப்படுவான். ஜெபிக்கிற மனுஷன் மேன்மையான ஸ்தானங்களை அடைவான். ஜெபிக்கிற மனுஷனோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய ஜெபம் இந்த உலகத்தை அசைக்கிற ஜெபமாய் மாற வேண்டும். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதர் சொன்னாராம், ஆண்டவரே இந்த வேல்ஸ் தேசத்தை எனக்கு தாரும், இல்லை என்றால் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினாராம். உடனே ஆண்டவர் இந்த வேல்ஸ் தேசத்தை கொடுத்த பயங்கர ரிவைவல். பாத்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி சொன்னாங்க, நான் ஸ்காட்லாந்து படை கூட நான் நஞ்ச மாட்டேன், ஆனா அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், சக ஜான் பீட்டர் போல. அந்த ஊழியக்காரன் ஜெர்மனி நானா இந்த தேசம் அசையும், ஆகவே அவருடைய முழங்கால்களுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்களும் நானும் முழங்காலிட்டு ஜெபிக்கிற பொழுது பிசாசின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நீங்களும் நானும் முழங்காலிட்டு ஜெபிக்கிற பொழுது அநேக காரியங்களிலே ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுவா. அல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா? உங்க கண்கள் நன்றாய் இருக்கிற பொழுது இந்த வேதத்தை வாசித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஒரு காலம் வரும், கேட்ராக்ட் ப்ராப்ளம் வரும். ஆமென். சுத கண் பார்வை குறைவு வரும், லேசர் ஆபரேஷன் மண்ணியும் பிரச்சனை வரும், அப்பவும் வாசிக்க முடியாது. ஆகவே கண் இருக்கிற பொழுது இந்த வேதத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய பலன் இறக்க மட்டும் முழங்காலிட்டு ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு காலம் வரும், நடக்கவே முடியாது, மூட்டெல்லாம் வலி எடுக்கும், அப்ப ஜெபம்னு நினைச்சாலும் ஜெபிக்க முடியாது. காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கனியுள்ளவர்களாய் மாறுங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறவர்கள் கனி கொடுப்பாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவாரா. மிகுந்த கனி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, ஜெபித்தால் மாத்திரமே மிகுந்த கனி கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் எங்கெல்லாம் குறைவா இருக்கோ அங்கெல்லாம் ஊழியம் குறைவாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். ஜெபம் எங்க குறைவா இருக்கோ அங்கெல்லாம் ஊழியம் குறைவாதான் இருக்கும். அப்போ எந்த இடத்துல அதிகமான ஜெபம், உபவாச ஜெபம், கண்ணீரின் ஜெபம், ஆமென், முழு இரவு ஜெபம், ஆமென், மற்ற ஜெபங்கள், எல்லா ஜெபங்களை நாம் ஏறெடுக்கிற பொழுது அந்த இடத்துல ஊழிய பணிகளும் நல்ல சிறப்பாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. கனி எப்படி காணப்படும்?
இப்படி நம்ம செய்கிறதுனால தான் கனி காணப்படும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால். எப்படி மிகுந்த கனிகளை கொடுக்கிறோம்? தேவனிடத்துல காத்திருக்கிறதுனால, தேவனிடத்துல நம்பிக்கையை வைக்கிறதுனால, தேவனிடத்துல அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிறதுனால நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மிகுந்த சத்தத்தோடும், அவன் மிகுந்த பலத்த சத்தத்தோடும் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீரோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் கண்ணீரோடு கூட தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க? வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்துல உண்டு, நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில உண்டு. என் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தேசத்திலே கர்த்தர் எழுப்புதலை உண்டாக செய்வார். அப்பதான் மிகுந்த கனி. ஹல்லேலூயா. நாம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா பத்தாது. ஒரு உலக பழமொழி சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று சொல்லுவாங்க. நாம மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா பத்தாது. நம்மை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற அநேக தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மிகுந்த கனி கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க தைரியமாய் பிரசங்கிக்கிற பொழுது என்ன செய்யப்படும் தெரியுமா? ஆமென். சுவிசேஷம் அதிகமாய் பரவும். ஹல்லேலூயா. அடுத்த கடைசி பாயிண்ட், நீங்க செல்லுகிற இடங்களில சுவிசேஷத்தை சுமந்து செல்லுங்க. 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, சிலர் தாமதிக்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு தாமதம்? கேட்கிற ஜெபம், ஏறெடுக்கிற விண்ணப்பம் ஒன்னும் நடக்கலே. ஆண்டவரே, ஏனுடைய வாழ்க்கையில தாமதம் என்று சொன்னா, நம்ம போகிற இடங்களில சுவிசேஷத்தை சுமந்து செல்லவில்லை, ஆகவே தாமதம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கெட்டு போகாமல் என்ன செய்யணும்? அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பணியை யார் செய்வது? நீங்களும் நானும் தான் செய்யணும். ஆமென். விசுவாசிய பிள்ளைகள் செய்யணும். ஊழியக்காரங்க அவங்களுடைய கடமை செய்வாங்க. விசுவாசுடைய கடமை என்ன? சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டியது. திருப்பி கொடுங்க 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் செல்லுகிற இடங்களிலே கர்த்தரை சந்தோஷத்தோடு நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க கடந்து செல்லுங்க. அந்த அன்பின் சுவிசேஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. தேசம் ரட்சிக்கப்படும், நல்ல கனிகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமான சாரஸ்வம் ஜெபம் தான். ஜெபம் இல்லாத வீடு கூறியில்லாத வீட்டுக்கு சமானம் என்று சொல்லி எமில் ஜெபசிங்கனை அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப ஜெபிக்கிற மனுஷன் வெட்கப்பட மாட்டான், ஜெபிக்கிற மனுஷன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாய் இந்த பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் மறைந்து ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நாம இயேசுவை தேடி வரல, அவர்தான் நம்மை தேடி வந்தார். நாம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கல, ஆனால் அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. ஆமென். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. எங்க போய் கனி கொடுக்கிறோம்? எல்லா இடங்களிலும் போய் கனி கொடுக்கும்படிக்கு. ஆமென். வீட்டில மாத்திரம் கனி அல்ல, சபையில மாத்திரம் கனி அல்ல, அகில உலகமெங்கும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிலைத்திருக்கும்படி உங்களை அழைக்கிறார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வாருங்கள், உங்களை நான் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் என்ன செய்தாரா? அவர் உங்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் தான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறார். சிறு கூட்டம் தான். வேதம் சொல்ல, பயப்படாத சிறுமந்தையே ராஜ்யத்தை தர பிதாவானவர் அறிந்திருக்கிறார், சித்தம் கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம சிறுமந்த என்ன செய்யணும்? பழுகி பெருகுவதற்கு இந்த வசனங்களை தைரியமா எடுத்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கனி பாருங்க,
கொஞ்சம் தாமதித்தாலும் கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு தென்னை மரம் வச்சிட்டீங்கன்னா அது நல்ல கனி கொடுப்பதற்கு ஒரு குறைஞ்சபட்சம் 3 to 5 வருஷம் எடுத்துக்கும். அந்த 3 வருஷம் பொறுமையாய் நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த வாலிப மகனுடைய ரட்சிப்பிற்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்ததுண்டு. காலங்கள் நிறைவேறுகிற பொழுது அவன் நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் கனி கொடுப்பீர்கள், உங்கள் கனியும் நிலைத்திருக்கும். எப்போ? வசனத்துல வேரூன்றி வளருகிற பொழுது. ஹல்லேலூயா. அப்ப தப்பாம என்ன செய்யும்? எல்லா காலத்திலும் என்ன செய்வோம்? நாம கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஏசப்பா ஆமென் அந்த அத்தி மரத்துக்கு கீழே வர்றாரு. அது இலைகள் நிறைந்த ஒரு மரமா இருந்தது. ஸ்தோத்திரம். இலைகள் மாத்திரம் தான் இருந்தது. there is no fruits. அப்போ ஏசப்பா அதை பார்க்கிறாரு. இந்த மரம் நல்ல பசுமையா இருக்குது, ஆனா இதனிடத்துல நல்ல கனி இல்லையே, நான் புசிக்கத்தக்கதான கனி இல்லையே என்று சொல்லி அதை பார்த்துட்டு இனி ஒரு நாள் இந்த மரத்தின் இடத்துல கனி இராது என்று சொல்லி அவர் கடந்து போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு தேடி வருகிற பொழுது கனி நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். வெறும் இலைகளை மட்டும் வச்சுட்டு பிரயோஜனம் அல்ல, மாறாக கனி நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து போக வேண்டும். கீழ்ப்படிதலின் கனி நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பின் கனி நமக்குள்ளே இருக்க வேண்டும். நிலைத்திருத்தலின் கனி நமக்குள்ளே இருக்க வேண்டும். நறுகுல திராட்சை கனியாய் நாம் மாற வேண்டும். ஜீவ தண்ணீருடைய ஜீவ கனி நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் ஆமென் 9 நம்ம பெற்று வாழ வேண்டும். கலாத்தியர்கள் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 22 முதல் 26 வரை பார்க்கிற பொழுது அங்க ஆவியின் கனிகளை குறித்து நாம பார்க்கலாம். எப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அப்ப ஆண்டவர் உங்களை ஆவியின் கனியுள்ளவர்களாய் மாறும்படி இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த நாள் இந்த செய்திக்கு பிற்பாடு நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க. போயிட்டு நீங்க வீட்டுல ஒவ்வொரு இந்த 3 நாள் கூட்டங்களிலும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கிறது மாத்திரம் அல்ல, அதுக்கு கீழ்ப்படியணும். கேட்டு அப்படியே போயிடக்கூடாது, கேட்டு அதுபடி செயல்படணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டு இந்த 3 நாள் கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சோதரி ஒரு காலம் வரும், வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, காற்றுள்ள போதே துற்றுகள் என்று உலக பழமொழி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்ல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறாங்க. உனக்கு கிடைத்த இந்த காலம் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டமாய் இருக்கிறது. யாருக்காவது ஒருவருக்காவது சுவிசேஷத்தை அறிவிங்க, நிச்சயமாய் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அது நிமித்தமாய் உங்கள் கனிகள் தேவனுக்கு முன்பாக அவன் சிறப்பானதாய் காணப்படும். பிரியமானவர்களே, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களே நிலைத்திருப்பேன், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நிலைத்திருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அவன் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை ஒரு பெரிய சமாதானத்துக்குள்ளாய், ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ என்னிலே நிலைத்திரு. ஹல்லேலூயா. சோத்திரம். ஒரு வாரத்துக்கு முன்பதாக சென்னை பட்டணத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதுல ஒரு தாயார் சொன்னாங்க, ஐயா என் பையனை நான் திட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டான் ஐயா, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் இரவுக்குள்ளாய் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ரொம்ப வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் பாருங்க அந்த இரவுக்குள்ளாக அந்த மகனை கொண்டு வந்தாங்க. சோதர காரணம் என்ன? நிலைக்க முடியவில்லை. சில நேரங்கள்ல கர்த்தர் கொடுக்கிற அந்த டோசேஜ் நமக்கு கசப்பாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய இருதயம் தயாராகல. என்ன ஆண்டவர் எப்பொழுது பார்த்தாலும் நல்ல சந்தோஷமான செய்திகளை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு ஒரு விதமான டோசேஜ் கொடுக்கிறாரு. காய்ச்சல் வந்துட்டு என்ன செய்வோம்? கசப்பு மருந்து சாப்பிடுவோமா மாட்டோமா? ஆமென். மாத்திரை கசக்கும், என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அப்படிதான் நாம் நல்ல கனிகளை கொடுப்பதற்காக ஆண்டவர் சில காரியங்களை நம்மோடு கூட பேசுகிற பொழுது சில நேரங்கள் அது நமக்கு கசப்பாக தோன்றலாம். ஆனால் அதனுடைய முடிவோ சமாதானம், அதனுடைய முடிவோ ஆவியின் கனி, அதனுடைய முடிவோ பேரின்பம், அதனுடைய முடிவோ பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய மகிமை எழும்பும். அப்படி எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, glory be to God. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆமென். இயேசுவே வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து
நீராளுகை செய்யும். சொல்லலாமா? வாரும் தூய ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீங்க ஆளுகை செய்யுங்க. வாரும் தூய ஆவியே, glory to God. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, எனில் ஆளுகை செய்யும். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ தண்ணீர் நீரே, ஓ தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, எனில் ஆளுகை செய்யும். என் வீட்டை ஆளுகை செய்யுங்க, என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, என் சபையை ஆளுகை செய்யுங்க. இந்த நாளிலிருந்து நான் கனி கொடுக்கிறவனாய் மாறிற்றும் ஆண்டவரே. ஓ பிரசன்னத்தினாலே ஹல்லேலூயா. நீர் ஆளுகை செய்யும். நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா அந்தகார வல்லமைகள் விலகட்டு, எல்லா பொல்லாத கிரியைகள் விலகட்டு. நற்குல திராட்சை செடி கனிகளாய் கர்த்தர் நீர் மாற பண்ணுவீராக. இந்த நாளிலிருந்து என் அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே வேத வசனத்திலே வேரூன்றி வளர்ந்து தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் நீர் மாற பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே நீங்க நடத்துங்க, எங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. இந்த பிள்ளைகள் மேல் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆமென். ஆண்டவர் அபிஷேக நுகங்களை முறிப்பதாக, அபிஷேக நுகங்களை முறிப்பதாக, ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடை உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. துதிக்க முடியாதபடி இருக்கிற கட்டுகள் உடைவதாக. உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீ நம்பு. உன்னை நடத்துகிறவர் பெரியவர் என்பதை நீ நம்பு. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். ஓ நீ கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருக்கிற பொழுது நீ நல்ல ஜீவ கனிகளை கொடுப்பார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீயும் எழும்பி செழிப்பாய், உன்னுடைய கிளை செழிக்கும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துண்டி துளிக்க கர்த்தர் கிருபை கொடுக்க முடியும் என்று சொன்னார். உன்னுடைய வாழ்வையும் செழிக்க வைக்க, நல்ல கனிகளை கொடுக்க வைக்க கர்த்தரால் கூடும் என்பதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம், ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாய் மூடி இருக்க வேண்டாம். இது ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம், ஆண்டவர் உங்களோடு கூட இடைபெறக்கூடிய நேரம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்னை நோக்கி பார்க்கிறவர்களே முகங்கள் பிரகாசம் அடைய வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். நிச்சயமாகவே உன்னை தப்புவிப்பேன். இந்த இக்கட்டுகளுக்கு உன்னை தப்புவிப்பேன். இந்த போராட்டங்களுக்கு உன்னை தப்புவிப்பேன். இந்த அவமானங்களுக்கு உன்னை தப்புவிப்பேன். உன்னையும் நான் வைத்துக்கூடிய காலங்களை கொண்டு வந்துட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர் நீரே, ஓ தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னில் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆவியானவரே நாங்க வருந்தி வரவே இருக்கிறோம். மத்தியில வாங்க, என்னை பலப்படுத்தும்படி வாங்க. ஆமென். ஆண்டவர் இந்த சபையை பலப்படுத்தும்படி வாங்க, இந்த ஊழியக்காரரை பலப்படுத்தும்படி வாங்க, விசுவாச பிள்ளைகளை பலப்படுத்தும்படி வாங்க. இந்த நாளிலிருந்து இந்த சபையில பெருக்கம் உண்டாகட்டும். அநேக ஜனங்கள் ஆத்துமாக்களை வருவார்களாக. உன் ஜீவனுக்கு ஈடாய் ஆமென் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பேன் என்று சொல்லுவேன். நீர் அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. கரத்துல முகடுகிறோம். ஆளுகை செய்